ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் நியூஸ் டிஎன் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? தொடர்புக்கு 8072147276. திருப்பத்தூர் மாவட்டத்தினுடைய கலெக்டராக நான் இன்னைக்கு வந்திருக்கேன். எல்லா திங்கக்கிழமையும் குறை தீர்ப்பு கூட்டம் இங்கே நடக்கும். மக்கள் வந்திருக்கீங்க, அதிகாரிகள் வந்திருக்கிறாங்க, எல்லாரும் வந்திருக்கீங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் 300 குறைகள் வந்திருக்கு. எல்லாத்தையுமே அதிகாரிகள் பொறுப்போடு கண்ணியத்தோடு இன்னைக்கு எல்லாத்தையுமே செஞ்சு வச்சுருவாங்க. ஊழல், லஞ்சம், அப்புறம் வேலை செய்யாமல் இருக்கிற இந்த மாதிரி எந்த பேச்சுக்கும் இங்கே இடம்ல எல்லாம் சின்சியரான அதிகாரிகளாக நம்ம மாவட்டத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம எல்லாமே சரி பண்ணிடலாம். கவலைப்படாதீங்க பொதுமக்களே. எல்லாத்துக்கும் நாங்கள் தம்பி சேகரு, என்ன சாப்பாடு மதியம்? அது என்ன சாம்பார் தான். அச்சோ, இன்னைக்கும் சாம்பாரா? வேற சமைக்கவே மாட்டா. ஏன் பொண்டாட்டி கூட சண்டையா? தொட்டுக்க என்ன? தொட்டுக்க கடையில் தான் வாங்கணும். செய்யல. அச்சோ பாவம். இல்ல டயர்டா இருக்கியா? சரி தூங்கு. ஏம்மா புசுப்பா, சொல்லுங்க சார். என்னம்மா ரொம்ப டயர்டா இருக்க போலியே இன்னைக்கு? ஆமா சார், காலையில சீக்கிரம் எந்திரிச்சிட்டேன் சார். ஒரே டயர்டா. எத்தனை மணிக்கு எந்திரிச்சிங்க? சார் அதிகாலை 9 மணிக்கே எந்திரிச்சிட்டேன் சார். 9 மணிக்கு எந்திரிச்சுட்டீங்களா? அப்படி என்ன வேலை செஞ்சீங்க 9 மணிக்கு எந்திரிச்சு? சார் வெளியவே பால் பாக்கெட் வச்சுட்டு போயிட்டாங்க சார். அதை எடுத்துட்டு வந்து கிச்சன்ல வச்சேன். வேலைக்காரவங்க பால். பெரிய வேலை. அதுல டயர்ட் ஆயிட்டீங்களா? சரி ரெஸ்ட் எடுங்க. தம்பி, என்ன கேம் பப்புச்சியா? எத்தனை பேரை கொண்டிருக்க? சார் இப்போதைக்கு ஒரு 4 பேர் சார். அப்படியா? மக்கள்ல எத்தனை பேரை கொண்டிருக்க? அவங்க கிடக்குறாங்க சார். அவங்க கிடக்குறாங்க. நல்ல அதிகாரி. அலுவலகத்துக்கு வந்துதான் அரசு வேலை செய்யற நேரத்துல தான் தூங்குறீங்கன்னா, ஒரு கலெக்டர் நான் இருக்கும் போது தூங்கிட்டு இருக்கீங்க. பாவம். எனக்கே இந்த நிலைமைனா மக்கள் இவங்களை பார்க்க வராங்களே, அவங்களாம் இவங்க எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க? சொந்த அலுவலகம் மாதிரி நடத்துகிறாங்களே. சரி, வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்மளுடைய மாணவர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாயிட்டே இருக்குது. அவங்களுடைய கல்வி சார்ந்த ஒரு எதிர்காலம் இன்னைக்கு கேள்விக்குறியாகுது. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நல்லா படிக்கிறாங்களா இல்லையா, ஃபீஸ் கட்ட முடியுதா இல்லையா, இதெல்லாம் தாண்டி அவங்களுடைய உடை தான் இன்னைக்கு அவங்களுடைய வாழ்க்கையே தீர்மானிக்குது அப்படின்னு சொல்ல அவங்களுக்கு புரியல. இன்னைக்கு ஒரு எக்ஸாம் போனா அந்த ட்ரெஸ்ல பட்டன் இருக்கு, அப்புறம் காலர் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அவங்கள ரிஜெக்ட் பண்ணி அவங்களோட வாழ்க்கையும் நாசமா போயிருது. ஸோ இந்த ஒரு சமூக சேவைக்காக தான் நீட் எக்ஸாமுக்காகவே நாங்க பல பிரத்யேகமான ஆடைகளை உற்பத்தி செய்து விற்பனையில் இருக்கிறோம். யார் வேணாலும் வாங்கிக்கலாங்க. நீட் எக்ஸாம்ல தம்பி வாங்க தம்பி, என்ன மாதிரி ட்ரெஸ் வேணும் உங்களுக்கு சொல்லுங்க. இது பிளைனா இருக்கு தம்பி, பிளைன் ப்ளூ, எந்த பிரச்சனையும் வராது. பட்டன் இருக்காது, இங்க பேக்கெட் இருக்காது, எதுவுமே இருக்காது தம்பி. ஃபுல்லா இது வேணுமா? கை இல்லாம வேணும். கை இல்லாமனா ஸ்லீவ்லெஸ் போதுமா தம்பி? ஸ்லீவ்லெஸ் போட்டுக்கிறீங்களா? கை இல்ல பாத்தீங்களா? இது போட்டீங்கன்னா உள்ள உடனே விட்டுருவாங்க பாருங்க. பட்டன் கூட இல்ல, பிளைனா இருக்கு. போன உடனே பட்டுன்னு உள்ள விட்டுருவாங்க. இவ்வளவுதான் இருக்கும், அழகா இருக்கும். பாத்து ஆல் தி பெஸ்ட் தம்பி. எழுதும் போது அக்களை தூக்கிறாதீங்க. தம்பி வாங்க வாங்க வாங்க, உங்களுக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் வேணும்? எக்ஸாமுக்கு ஏதாவது ட்ரெஸ் வைக்கிறீங்களா? ஆமா, இது பாரு பிரவுன் போடுறீங்களா? செக்குடு வந்தா கொஞ்சம் ஒரு மாதிரி இதுவா இருக்கும். டி-ஷர்ட் போடுங்க தம்பி. டி-ஷர்ட் போட்டா கண்டிப்பா அலௌட் தான். இது எதுவுமே எனக்கு வேணாம். நான் போன உடனே அடிச்சு துரத்திடணும். அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் வேணும். ஏன்டா எங்க அப்பா டார்ச்சர் பண்றாங்க அந்த எக்ஸாம் எழுதுன்ட்டு. போன தடவை லேட்டா போனேன், சரி பேசி உள்ள அமுச்சு விட்டாரு. இந்த தடவை என் ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே வெளில அமுச்சு விட்டுருந்தேன். ஓஹோ, அந்த மாதிரி ஏதாவது ட்ரெஸ் கொடுக்கும். அப்போ பிடிக்காத சப்ஜெக்ட் தான் எல்லாருமே நிறைய வீட்டுல எழுத வைக்கிறாங்க போல. ப்ரெஷர் பண்றாருன்னு அவரு. சரி, உனக்கு பிடிச்சது படி. நீயே இது பாரு, இதுல செக்குடா இருக்கு, ஏகப்பட்ட பேக்கெட் இருக்குது. பட்டன் மட்டும் ஒரு 12 பட்டன் இருக்கு. இதை பார்த்தோன்னே இரிட்டேட் ஆயிருவாங்க, தப்புன்னு அடிச்சிருவாங்க. வாங்கிக்க. உள்ள விட மாட்டாங்களா? விட மாட்டாங்க. உன்னை நம்பி தானே. அதான் பாத்துக்கலாம், போட்டுக்கோ. வேணா 2 சட்டை மேல போட்டுப்போ, இன்னும் டென்ஷன் ஆயிருவாங்க. நன்றிண்ணா. பாத்துக்கோ. வாங்க. ஆண்களுக்கு மட்டும் இல்லைங்க, பெண்களுக்கும் பல பிரத்யேகமான ஆடைகளை நாங்க இங்க வடிவமைத்து வச்சிருக்கிறோம். வாமா, என்ன ட்ரெஸ் வேணுமா சொல்லுமா? ஓகேமா, இங்க பாருங்க. இது பிளைன் எல்லோ. பிளைன் எல்லோல நீங்க போட்டு போனீங்கன்னா எதுவுமே பண்ண மாட்டாங்க. பட்டன்ஸ் இல்ல, காலர்ஸ் இல்ல, எல்லாமே இருக்கு. உங்களுக்கு இது கை நீங்க வீட்டுல கூட கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் தச்சிங்கன்னா அது வீட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வேணா பாக்குறீங்க, பிங்க் கலர்ல இருக்கும். இது வேணா போடுறீங்களா? இது ஓகேவான்னு பாருங்க. இல்ல பிளைன்ல ஒயிட்ல பிளைன் வேணுமா? பிளைன் நல்லா சூப்பரா இருக்கும். அது ஓகேவா பாருங்க. இது ஓகேவா? இது ஓகேவா? எவ்வளவு சொல்றீங்க? இது ஜஸ்ட் ஒரு 2500 தான். ஒரு டாப் 2000? எஸ், ஆமா 2500 தான். நீங்க உடனே போட்டுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா இருக்கும். நான் கொல்ல வேலை சொல்றீங்க. நீ நல்ல டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் நல்லா சம்பாதிக்க தானே போற. அதுக்கு முன்னாடி நாங்க இப்படி சம்பாரிச்சுக்கிறோம். என்ன இப்ப அதுல என்ன ஆயிடுச்சு சொல்லு?
என்ன ஏற்கனவே பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுக்கிறது, தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கிறது, பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுலாம் போய் எக்ஸாமுக்கு ட்ரெஸ் எடுக்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. இந்த ஒரு நாடு தான் எக்ஸாமுக்குலாம் ட்ரெஸ் தச்சு வித்துட்டு இருக்கோம். இந்த நிலைமைக்கு வந்துட்டு இதுல வேற கொள்ள வேலை சொல்றீங்க. போங்கண்ணே. இங்கே இப்படி பேசுறோம், டாக்டர் என்னென்ன பேசுறோம். வாங்க வாங்க, நல்ல நல்ல ட்ரெஸ் விற்கிதுமா, வாங்க என்ன ட்ரெஸ் வேணாலும் எடுத்துக்கலாம், வாங்க வாங்க. நேயர்களுக்கு வணக்கம். நமக்கு இப்போ வந்து பாண்டிச்சேரி வெற்றி கழகத்தோட அந்த தலைவரும் நடிகருமான அவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து 2 எக்ஸ்க்ளூசிவான தகவல் நமக்கு கிடைச்சிருக்குன்னு நம்ம செய்தியாளர் அங்கிருந்து சொல்லியிருக்காரு. வாங்க அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ ஹலோ ரமேஷ். சொல்லுங்க மேடம். இருக்க மேடம், லைன்ல தான் இருக்க மேடம். அதாவது இங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் நான் வந்து இருக்கிறேன். இங்க 2 எக்ஸ்க்ளூசிவ் தகவல் கிடைச்சிருக்கு. இந்த படத்தினுடைய நடிகரும் புதுச்சேரி வெற்றி கழகத்தினுடைய தலைவருமான அவர்கிட்ட நமக்கு 2 தகவல் கிடைச்சிருக்கு. அதுல முதல் தகவல் அது என்ன அப்படின்னா, அவருடைய கைகள்ல டி அப்புறம் வி அப்புறம் கேன்னு சொல்லி பச்சை குற்றிருப்பதாக அந்த தகவல் வெளியாயிருக்கு. இந்த படத்தில் அவர் பஞ்ச் வைக்கும் போதெல்லாம் அந்த பச்சை குத்தி அந்த காட்சிகள் வந்து இடம்பெற்று இருக்கும். யாருக்காவது கை கொடுக்கும் போது அந்த வரும், கை தூக்கும் போது வரும் அந்த பச்சை குத்தின காட்சிகள்னு சொல்லி ஒரு எக்ஸ்க்ளூசிவான தகவல் நமக்கு கிடைத்திருக்குது மேடம். சூப்பர் சூப்பர் ரமேஷ். இந்த தகவலை நம்ம சேனல் தான் முதல்ல நம்ம வந்து எக்ஸ்க்ளூசிவா இதை ரிலீஸ் பண்றோன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்து இன்னொரு தகவல் என்னன்றதையும் சொல்றீங்களா மேடம்? இதுல கதாநாயகனுடைய பெயர் வந்து வெற்றி கொண்டான் அப்படின்னு சொல்லி பெயர் வைக்கப்பட்டிருக்கிறதா நமக்கு வந்து தகவல் கிடைச்சிருக்கு மேடம். அது ஏன் வெற்றி மேடம்? அவருக்கு வந்து ஜாதகத்துல அதிக நம்பிக்கை இருக்கிறதுனால, அந்த கதாநாயகனுக்கு அதிக நம்பிக்கை இருக்கிறதுனால வீன்றது ஒரு ராசி நம்பர். வீல தான் வந்து வெற்றி கழகம், வீல தான் வாகைப்பூ, வீல தான் விக்கிரவண்டி. அப்படி வரும்போது இதுல எனக்கு வீல தான் பேர் வேணும்னு அடம்பிடித்து வாங்கியதாகவும் அந்த மாதிரி ஏதோ ஒரு செய்தி வந்திருக்கிறது. அதனால அவர் வெற்றி கொண்டான்னு பேர் வச்சிருக்கிறதா வந்து நமக்கு ஒரு தகவல் வந்திருக்கு மேடம். ஆனா இதனாலலாம் ஒருத்தருக்கு வெற்றி வந்து அமையுமா கிட்டுமான்னு மக்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. நிச்சயமாக இருக்கு மேடம். இப்ப கைகள்ல அந்த பச்சை குத்திய காட்சிகளை மட்டும் கட் பண்ணி ஷார்ட்ஸா போட்டோம்னா அதை அப்படியே வைரல் ஆக்கி விட்டோம்னா எல்லாருடைய மனசுலயும் நிறைஞ்சிரும். அப்ப கண்ணை மூடிட்டு அவங்க போய் ஓட்டு போடுற நேரத்துல அப்படி டக்குன்னு வந்துடும், டக்குன்னு அமைக்கி விட்டு வந்துருவாங்க. அது ஒரு பாயிண்ட் இருக்கு மேடம். அதே மாதிரி வெற்றி கொண்டான்னு பேர் வரும்போது வெற்றி கொண்டான்னு படம் முழுக்க அவர் பேரை சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா மக்களுக்கு ரெஜிஸ்டர் ஆயிரும். வெற்றி கொண்டான்னு வெளில வந்தே கத்துவாங்க. அப்படின்னும் போது அது வெற்றி நிச்சயமாயிரும். 2026 அரியணில அவங்க தான் உட்கார போறாங்க மேடம். அதுக்காக தான் இந்த 2 மிகப்பெரிய யுத்தி எடுத்திருக்காங்க. அதுல அவங்களுக்கு வெற்றி உறுதி, இது 100% உறுதி. அந்த இடத்துல நாங்க வந்து உறுதியா இருக்கோம் அப்படின்னு சொல்லி எனக்குமே அந்த தகவல் அப்படிதான் இருக்குன்ற மாதிரி தெரியுது மேடம். ஓகே ரமேஷ். அது ஏதோ பின்னாடி சைடுல ஏதோ தொங்குது பாருங்க, ஏதோ வால் மாதிரி இருக்கு. என்னது? இது அணில். சாரி, தெரியாம வெளியே வந்துருச்சு. ரமேஷ் நீங்களும் அணிலா ரமேஷ்? இல்ல மேடம், நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டதுனால அது வால் தெரியுது. சாரி மேடம், இனிமே வெளியே வராம நான் வாழை சுருட்டி வச்சுக்கிறேன். கவனமா பாத்துக்கோங்க ரமேஷ். சரி. மேலும் பல எக்ஸ்க்ளூசிவ் தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க இணைஞ்சிருங்க. நன்றி, வணக்கம். ஓகே மேடம். அனைவருக்கும் வணக்கம். வர 11ஆம் தேதி அங்கே மாநாடு ஒன்று வச்சுருக்கோம். மாநாடுனா ஒரு ஃபுல் மூன் மாநாடு. மூணுனா உங்களுக்கு தெரியும், வெள்ளையாக உருண்டையாக இருக்கும். அந்த மாநாடு ஃபுல் மூன் மாநாடு 11ஆம் தேதி வச்சுருக்கோம். அதை பற்றின கண்டென்ட்டை நம்ம சேனலில் அடுத்த நாள் நம்ம ட்ரோலாக போட போகிறாரு. எந்த மாற்றுக்கிறது இல்லை, இந்த ட்ரோல் போடுறதுல நம்ம வழக்கமான ஒரு சின்ன ட்ரோல் போடுவோம். இந்த மாநாடு நல்ல வெற்றிகரமாக சந்தோஷமாக தான் நடக்கும். நமக்குள்ளே சண்டை கிண்டன்னு எல்லாம் வெளில பேசிக்கிட்டு அப்படிலாம் பேசாதீங்க. எனக்கும் பெரியாது, எந்த சண்டையும் கிடையாது. ஒன்றா ஒற்றுமையாக இருக்கும். அந்த மாநாட்டில் ஒன்றா சேரும். அதுதான் சிம்பத்தி பிளானிங்கே. அதுதான் பிளானை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எல்லாமே சக்ஸஸ் தான். பிளானை பாருங்கள். அங்கே மேடையில் ஏறி ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை பிடிச்சிட்டு தீயை தூக்குவோம். அன்றைக்கி நம்ம பலத்தை காட்டும் போது நம்ம எந்த இடத்துல போய் டீலிங்கை இது பேசுகிறோமோ அங்கே நம்ம நல்லா பிடிச்ச ஷீட்டை வாங்குவோம். நிறைய 2-3 இடத்துல பேசிக்கிட்டு இருக்கோம். தைரியமாக இருங்க. சூரியன்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். இப்போது இலை பூ கூட சேர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். அது இல்லாமல் அந்த யானை அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கோம். ஒரு நல்ல டீலிங் அமைஞ்சால் நல்லா பார்த்துக்கலாம். இன்னும் யானை கூட சேர்ந்தா வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஸ்வீட் பாக்ஸ் கிடைக்க வாய்ப்பு இல்லை. வெற்றி யாருக்கு வேணும்னு உங்களுக்கு தெரியல. வெற்றி நமக்கு வேணும். அது ஸ்வீட் பாக்ஸ் நல்லா இனிப்பாக இருக்கணும். தனித்தனியாக இருக்குன்னு கவலைப்படாதீங்க. இல்லை ஒற்றுமையாக தான் இருக்கும். பாட்டு வந்து நேற்று ரிலீஸ் பண்ணியிருப்போம். பாட்டுனா அப்பா பையன் தனித்தனி அந்த பாட்டு இல்லை. நியூஸ் டீன்னு ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கோம், மறக்காதீங்க மக்களே அப்படின்னு. என்ன கோவம் உங்களுக்கு என்னன்னு தெரியல. அந்த பாட்டை நீங்கள் ரிலீஸ் பார்க்கவே மாட்டீங்களா? வேறு ஒரு வீடியோ போட்டால் ஒரு 10K வரைக்கும் போகும். நேற்று என்ன வைத்தறிச்சலில் இருந்தீங்கன்னு தெரியல. திட்டிருங்க, தயவுசெய்து திட்டிருங்க. பாட்டு 6K தான் போயிருக்கு. நல்லா பாருங்கள். முயற்சியாக ஒரு பசங்க எதை பண்ணியிருக்காங்க. அது நல்லா பார்த்து ஆதரவு கொடுங்க. நல்லா பண்ண விருப்பம் இல்லைன்னா ஓப்பனாக பேசிடுங்க. தம்பி நீ நல்லா பண்ணுறப்பான்னு எனக்கு மட்டும் சொல்லுங்கள். டீமை ஆதரிக்க வேணாம், அது வேணால் பார்த்துக்கலாம். ஓகே, வேறு என்ன ஒன்றும் இல்லை. நல்லா தயவுசெய்து ஆதரவு. கடைசி 10 நாள் சேனல் ரொம்ப டவுன் ஆகிட்டு இருக்கு. இப்படியே போச்சுன்னா அப்புறம் உங்களை யார் சிரிக்க வைப்பா சொல்லுங்கள்? உங்களை தான் கேட்குறேன். சொல்லுங்கள், யார் உங்களை சிரிக்க வைப்பா சிந்திக்க வைப்பா? என்ன பண்ணுவீங்க? 5 மணிக்கு ஆயிடுச்சுன்னா எங்கள் வீடியோலாம் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? நாங்கள் எங்களுக்கு வெளியில் நாங்கள் போயிடணும். நீங்கள் தான் பார்த்து எங்களுக்கு எதாவது பண்ணணும்.
வாய்ஸ் மாறி மாறி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அது பிரச்சனை இல்லைங்க. வியூஸ் போக மாட்டேங்கிறது தான் பிரச்சனை, அதை பாருங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.